கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவஜனமே, இந்த நாளிலும் உங்களை மீண்டுமாக இந்த தொலைக்காட்சியின் வழியாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. கடந்த வாரத்திலும் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த செய்தியானது இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்கின்ற தலைப்பிலே கர்த்தர் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை இந்த வருடத்திலே கொடுக்க இருக்கிறார். நிச்சயமாக பலரும் பார்த்திருப்பீர்கள் என்று கிறிஸ்துவுக்குள் நம்புகிறோம். தேவன் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் ஒரு உவமையை குறித்து பார்க்க போகிறோம். என்ன உவமை என்று சொன்னால், எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு உவமையானது சமாரியனுடைய உவமை. இந்த உவமையை இயேசு கிறிஸ்துவானவர், நியாயசாஸ்திரி ஒருவன் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் கேட்ட கேள்வியின் நிமித்தம் அவர் இந்த உவமையை வெளிப்படுத்தினார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல் 37ஆம் வசனம் வரை இந்த உவமையானது இயேசு கிறிஸ்துவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்தது. வேதம் சொல்லுகிறது, அவர் வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவன் தச்சனுடைய மகன் அல்லவா என்று சொன்னார்கள் என்று. அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளில் ஒன்றுதான் இந்த உவமையானது. நியாயசாஸ்திரி ஒருவன், நியாயம் விசாரிப்புக்காரனாய் இருக்கக்கூடிய ஒருவன் இயேசு கிறிஸ்துவனிடத்திலே கேள்விகளை கேட்கிறான். 25ஆம் வசனத்திலே, அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி இயேசு கிறிஸ்துவை சோதனைக்கு உட்படுத்த வேண்டும் என்பதற்காக. எல்லாருக்கும் நன்றாக தெரியும், இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே வந்து ஊழியம் செய்வதற்காக, நம்மளை ரட்சிப்பதற்காக, நம்முடைய பாவங்களையும் நம்முடைய அக்கிரமங்களையும் சிலுவையிலே சுமந்து தீர்ப்பதற்காக, பிதாவின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக இங்கே வந்தார். இயேசு கிறிஸ்துவானவர் வளர்ந்து ஊழியத்திற்கு வருவதற்கு முன்பதாக அவர் பிசாசினால் சோதிக்கப்படுவதற்காக வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை சோதிக்க பிசாசானவன் எப்படி ஏவப்பட்டானோ, அதே போல் இயேசு கிறிஸ்துவையும் சோதிக்கும்படி இந்த நியாயசாஸ்திரி ஏவப்படுகிறான். அப்படி பார்த்தால் இவனும் ஒரு வகையான பிசாசுதான். இப்படிப்பட்ட நியாயசாஸ்திரி எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டான். ஆண்டவரே, நித்திய ஜீவனை அடையணும், நான் பரலோகத்தில் நித்தியமாக நான் இருக்கணும், அதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவனிடத்தில் கேட்கும்போது அவர் இவனுக்கு சொன்ன பதில் ஏனென்று சொன்னால், நியாயப்பிரமாண காலத்திலே இவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். நியாயப்பிரமாண காலத்திலிருந்து இவர்களை கிருபையின் காலத்திற்கு, கிருபையின் பிரமாணத்திற்கு மாற்றுவதற்காக இயேசு கிறிஸ்துவானவர் பூமிக்கு வந்தார். நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசித்திருக்கிறது என்ன என்று அவனிடத்தில் கேட்கும்போது அதற்கு அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது. அதே போல நீ உன்னிடத்தில் எப்படி அன்பு கூறுகிறாயோ அதே போல பிறனிடத்திலும் என்ன செய்ய அன்பு கூறு என்று எழுதியிருக்கிறது என்பதை அவன் சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து சொன்ன பதில், நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய் என்றார். ஏனென்று சொன்னால், அவன் இதுவரைக்கும் நியாயப்பிரமாணத்தின்படி நடக்காத மனுஷனாய் இருந்தான். அவன் நியாய விசாரிப்புக்காரனாய் இருந்தாலும் தேவனிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறாதவனாய் இருந்தபடியால் தான் இந்த ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்துவனிடத்தில் கேட்கிறான். அப்படி இயேசு கிறிஸ்து அவனுக்கு சொன்ன பதில், நீயும் அந்தபடியே செய், எப்படி நீ உன்னிடத்தில் அன்பு கூறுகிறாயோ அதே போல நீ என்ன செய், பிறனிடத்திலும் என்ன செய்ய அன்பு கூறு அப்படின்னு சொல்லும்போது அவன், எனக்கு பிறன் யார் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவனிடத்தில் கேட்கிறான். அதாவது எனக்கு அடுத்தவன் யார், நான் யார் மீது அன்பு கூற வேண்டும் அப்படின்னு கேட்கும்போது தான் இயேசு கிறிஸ்து இவனுக்கு நேரடியாக பதில் சொல்லாமல் ஒரு உவமையின் மூலமாக சொல்லுகிறார். இந்த உவமையானது நாம் சிறு வயதிலிருந்தே பலர் நமக்கு சொல்லி கேட்ட ஒரு உவமை, நன்றாக தெரிந்த ஒரு உவமை. ஒரு மனிதன் என்ன பண்ணுறான், 30ஆம் வசனத்திலே, இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராய் விட்டு போனார்கள். அதாவது ஒரு மனுஷன் என்ன பண்ணுறான்,
எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு கிளம்பி போகும்போது கல்லருடைய கையில் அகப்பட்டான். அவங்க அவனை நல்லா அடித்து அவனை குற்றுயிராக விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த வழியாக அவன் ரோட்டில் கிடக்கும்போது, அந்த வழியில் கிடக்கும்போது 2 மனிதர்கள் வராங்க. அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியாய் வந்து, ஒருவன் ஆசாரியன், இன்னொருவன் லேவியன். அதாவது இந்த ஆசாரியன் என்பவன் யார் என்றால், பிதாவினுடைய ஆலயத்திலே ஊழியக்காரர்களாக இருக்கக்கூடியவர்கள். இந்த லேவியர்கள் யார் என்றால் ஊழியர்களுக்கு ஊழியம் செய்கிறவர்கள். 2 பேருமே ஆலயத்தில் பணி செய்யக்கூடிய நபர்கள் தான். அப்படி தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியாய் வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். என்ன செஞ்சானா, அப்படி பக்கமாக அப்படி அவனை தொற்றக்கூடாது, அவன் மேலே இருக்கக்கூடிய அடிப்பட்ட இரத்தமோ அல்லது வேறு ஏதாவது காயங்களோ நம்ம மேலே பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். எதற்காக இவங்க 2 பேரும் அப்படி பக்கமாய் விலகி போனாங்க? ஏன் ஆசாரியன் அவனுக்கு உதவி செய்யலை, லேவின் ஏன் உதவி செய்யலை? இந்த காரியத்தை குறித்து தான் இயேசு கிறிஸ்துவானவர் மறைபொருளாக வெளிப்படுத்தினார். எப்படி மறைபொருளாக வெளிப்படுத்தினார்? ஆசாரியன் என்பவன் பிதாவினுடைய ஆலயத்தில் ஆசாரிய வேலை, அதாவது அவருடைய பலிபீடத்திலே வேலை செய்கிறவன். அவனுக்கு எந்த விதமான தீட்டோ எதுவுமே பட்டுவிடக்கூடாது. ஒருவேளை அந்த ஆசாரியனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்திருந்தாலும் கிட்ட போய் அவனை பார்க்கும்போது அவன் இறந்திருந்தால் அவன் என்ன செய்யணும்? தீட்டுப்பட்டவனாக இருப்பான். அவன் குளிக்கணும், திரும்ப மறுபடியும் அந்த தீட்டு நீங்கி மறுபடியும் ஆலயத்துக்கு வரணும். அப்படிப்பட்ட காரியங்களில் நம்ம அகப்பற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த ஆசாரியன் என்ன செஞ்சால் விலகி போனான். லேவியனும் அதே மாதிரி தான் என்ன செஞ்சால், நம்ம ஆலயத்தில் ஆண்டவருடைய ஆலயத்தில் ஊழியம் செய்கிறோம். இப்படிப்பட்ட அவன் இறந்து கிடந்திருந்தான் அப்படின்னா அவன் மேலே இருக்கக்கூடிய தீட்டு நமக்கு பற்றும். திரும்ப மறுபடியும் அந்த தீட்டு நீங்கிற வரைக்கும் நம்ம இருக்கணும். ஆண்டவருடைய ஊழியத்தை நம்ம செய்ய முடியாது. அப்படிங்கிறதற்காகத்தான் பக்கமாய் விலகி போனான். என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் லேவியர் ஆகமத்திலும் எல்லா ஆகமங்களிலும் ஒரு ஆசாரியன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு லேவியன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பிதாவானவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். மோசேயின் மூலமாக, கற்பனைகளின் மூலமாகவும் பல காரியங்களை நீங்கள் இப்படி இருக்கணும், இந்தந்த சட்டத்திட்டங்களின்படி இருக்கணும், ஒரு ஆசாரியன் இப்படி தான் இருக்கணும், ஒரு லேவியன் இப்படி தான் இருக்கணும், கர்த்தருடைய ஆலயத்தில் பணிவிடை செய்கிறவர்கள் இப்படி இருக்கணும், கர்த்தருடைய ஆலயம் இப்படி இருக்கணும், கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இப்படி இருக்கணும், அதில் தூண்கள் இருக்கணும், எல்லா காரியங்களையும் பிதாவானவர் வரையறை கொடுத்தபடியால் அவர்கள் நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் வாழ்ந்ததினால்தான் அவங்க என்ன செஞ்சாங்க? பக்கமாய் விலகி போனாங்க. இப்போ அவங்க மேலே நம்ம குத்தம் சொல்லலை, அவங்கள தப்புன்னு நம்ம சொல்லலை. ஆனாலும் இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய காரியம் என்ன? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. உனக்கு எப்படி கஷ்டமாக இருக்குதோ, உன்னை யாராவது ஒருத்தங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டா உனக்கு எப்படி வலிக்குதோ, உன்னை ஒருத்தங்க அடிச்சிட்டாங்க அப்படின்னா உனக்கு எப்படி வலிக்குதோ, உனக்கு ஒரு காயம் பட்டுச்சு அப்படின்னா உனக்கு எந்த மாதிரி ஒரு வேதனை இருக்குதோ, உனக்கு ஒரு நோய் பட்டுச்சு, நோய்வாய்ப்பட்டன்னா நீ எந்த அளவுக்கு ஒரு வேதனையை அனுபவிக்கிறியோ அதே வேதனையை தான் மற்றவங்களும் அனுபவிப்பார்கள். நீ உன்னை எப்படி பார்த்துக்கிறையோ, உன் மேலே எவ்வளவு அன்பாக இருக்கையோ அதே மாதிரி தான் மற்றவர்கள் மீதும் நீ அன்பாக இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் இயேசு கிறிஸ்துவானவர் அந்த ஓமையை சொல்லுகிறார். இதில் அவர் என்ன சொல்ல வராருன்னு பாருங்கள். அப்படியே அந்த சைடு ஆசாரியனும் விலகி போயிட்டான், லேவியனும் விலகி போயிட்டான். ஆனால் அந்த வழியாக என்ன செய்யறான்? ஒரு சமாரியன் வாரான். அந்த வழியாய் தற்செயலாக வரக்கூடிய ஆசாரியன் லேவியன், அதே மாதிரி வேறொரு இடத்துக்கு போகக்கூடிய சமாரியன் அப்படி வரும்போது அவனை பார்த்து அவன் கிட்ட போய் மனதுருகி, அதுதான் வேதம் நன்றாக சொல்லுகிறது, கிட்ட வந்து 34ஆம் வசனம், கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல், அவனுடைய சொந்த வாகனத்தின் மேல் அவனை ஏற்றி போட்டு என்ன செய்கிறான்? அவனை கூட்டிகிட்டு போகிறான். எங்கே? பராமரிப்பதற்காக கூட்டு போகிறான். இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய காரியம் என்ன? எனக்கு நீங்கள் ஊழியம் செய்தாலும் சரி, எனக்கான காரியங்களை நீங்கள் பார்த்தாலும் சரி, எனக்கான காரியங்கள் நீங்கள் எதில் ஈடுபட்டாலும் சரி, இன்னொருவன் குற்றுயிராய் கிடக்கும்போது நீங்கள் எனக்கு வந்து ஊழியம் செய்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒருத்தனை துன்புறுத்தி, ஒருத்தனை அடித்து, ஒருத்தனை மிதித்து, அவமானப்படுத்திட்டு என்னுடைய ஆலயத்திற்கு வந்து நீங்கள் என்னை தொழுது கொள்வதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஒருத்தனை தேவையில்லாத வார்த்தைகள் பேசி அவனை அவமானப்படுத்தி அவனை இன்னொரு குற்றத்திற்கு ஆளாக்கி
அவனை ஒரு ஓரமாக போட்டுட்டு அப்படியே நீங்கள் என்னை துதிப்பதாலும் ஜெபிப்பதாலும் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்படிங்கிறத தான் இயேசு கிறிஸ்துவானவர் சொல்கிறார். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறு. இந்த அன்பு நமக்கு வேணும். ஏன்னா எல்லா விஷயத்திலையும் அன்பு இருந்துச்சு அப்படின்னா சகல காரியங்களும் நம்மை விட்டு போயிடும். அன்பு சகல பாவங்களை மூடும் என்று வேதம் சொல்கிறது. அப்படிப்பட்ட அன்பு தான் நமக்கு வேணும். இந்த சமாரியனுக்கு அப்படிப்பட்ட அன்பு இருந்தது. ஒருவேளை நம்ம இப்படி அடிபட்டு கிடந்தோம் அப்படின்னா நமக்கு எந்த மாதிரி வலிக்கும்? நம்ம ஒரு உதவிக்காக ஏங்க மாட்டோமா? ஒரு தண்ணி கொடுக்கறதற்கு யாரும் வரமாட்டாங்களா? நம்மளை தூக்கி பராமரிக்கிறதுக்கு, நம்ம தூக்கி கொண்டு போய் ஒரு சத்திரத்தில் போட்டோ ஒரு ஹாஸ்பிட்டலில் போட்டோ அல்லது நமக்கு காயங்களை கட்டுறதுக்கு யாராவது வரமாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குமே என்கின்ற எண்ணம் இந்த சமாரியனுக்கு இருந்தது. அதனால்தான் அந்த சமாரியன் அவன் மீது எப்படி அன்பு வைத்தானோ அதே போலத்தான் பிறன் மீது வைத்தான். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த நாளிலும் நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் எந்த அளவுக்கு துன்பத்தை அனுபவிக்கிறோம்? நாம் எந்த அளவுக்கு ஒவ்வொரு வார்த்தைகளினால் கஷ்டப்படுகிறோம்? நாம் பேசக்கூடிய வார்த்தைகளானது, நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகளானது, நாம் செய்யக்கூடிய செயல்களானது மற்றவர்களை எந்த விதத்தில் காயப்படுத்துகிறது? அதே வார்த்தை நமக்கு இருந்தால் நம்முடைய உள்ளமானது எந்த அளவுக்கு காயப்படும், எவ்வளவாக வேதனைப்படும் என்பதை நாம் உணர்ந்தால் பிறன் மீது நாம் நிச்சயம் அன்பு கொள்ள முடியும். எப்பொழுது நம் மீது அன்பு இருக்கிற மாதிரி பிறர் மீதும் நம்ம அன்பு வைக்கிறோமோ, இந்த சமாரியன் மாதிரி நம்ம எப்போ மாறுறோமோ அப்போ நம்ம நித்திய ஜீவனை அடைந்து கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால் அந்த நியாயசாஸ்திரி தேவனிடத்தில் கேட்ட காரியம் என்ன? நித்திய ஜீவனை அடைந்து கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு இயேசு கிறிஸ்துவானவர் சொன்ன பதில் பாருங்க. நீ நன்றாய் ஜெபம் பண்ணணும்னு சொல்லலை, நீ நன்றாய் வேதம் படிக்கணும்னு சொல்லலை, நீ ஆலயத்திற்கு தவறாமல் வரணும்னு சொல்லலை, நீ என் சமூகத்திலே இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லலை. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. நீ ஒருத்த மேலே அன்பாக இருந்துட்ட அப்படின்னாலே நீ என்னிடத்தில் வருவதற்கு தகுதி உள்ளவனா மாறிடுற. நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்வதற்கு தகுதி உள்ளவனா நீ மாறிடுற. அதனால் பிறனிடத்தில் என்ன செய்ய? நீ அன்பு கூறு அப்படின்னு சொல்லும்போது இவன் என்ன செய்கிறான்? அவனை தூக்கி இந்த சமாரியன் தன் சுய வாகனத்தின் மேலே போட்டு சத்திரத்தில் கொண்டு போய் விட்டு, சத்திரத்துக்காரன்ட்ட ஏதாவது நீ அதிகமாக செலவழிச்ச அப்படின்னா என்னிடத்தில் திரும்ப என்ன செஞ்சுக்கோ, வரும்போது வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறான். இப்போ இயேசு கிறிஸ்துவான அவனிடத்தில் கேட்கிறார், இவனுக்கு பிறன் யார் அப்படின்னு சொல்லி. அவனை பராமரித்த சமாரியன் தான் யாரு? பிறன். யாருன்னே தெரியாது, ரோட்டில் அடிபட்டு கிடக்குறாங்க, அவனுக்கு உதவி செஞ்சவன் அடுத்தவன் பிறன். அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையிலும் யாராவது ஒருத்தங்க துன்பப்பட்டாலும் சரி, யாராவது ஒருத்தங்க கஷ்டப்பட்டாலும் சரி, அவர்களுக்கு நாம் உதவி செய்யும் போது நித்திய ஜீவனை நாம் அடைந்து கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, இச்சிறியரில் நீங்கள் யாருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் செய்யும்போது நிச்சயம் அவர் 100 மடங்கு நமக்கு செய்வார். ஜீவாதிபதி, ஐஸ்வர்யவான், ஐஸ்வர்ய சம்பந்தர், அவருக்கு நம்ம ஒன்று செய்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக அவர் நமக்கு இரட்டிப்பான பலனுக்கு மேலே அதிகமான பலனை நமக்கு தருவார். நித்திய ஜீவனுக்கு மேலே நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணுமா? அதற்கு மேலே ஒரு ஆசீர்வாதம் இருக்கா சொல்லுங்க? நித்திய ஜீவனுக்கு நம்ம போயிட்டாலே மிகப்பெரிய ஆசீர்வாதம், வேற எந்த கவலையும் கிடையாது. 24 மணி நேரமும் தேவனை துதித்து கொண்டும் பாடிக்கொண்டும் அவருடைய சமூகத்தில் சந்தோஷப்பட்டு கொண்டும் ஆனந்தப்பட்டு கொண்டும் களிப்போடும் பரலோகத்தில் சந்தோஷமாக இருப்பதை விட வேறு ஆசீர்வாதம் என்ன இருக்கிறது? அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு பிறனாய் இருக்கக்கூடிய அடுத்தவர்கள் மீது நாம் அன்பு செலுத்த வேண்டும். இன்னைக்கெல்லாம் பாருங்க, அநேகர் தேவையில்லாத வார்த்தைகளெல்லாம் அடுத்தவங்கள பேசி அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தி அவமானப்படுத்தி எந்த அளவுக்கு அவங்கள கஷ்டப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துகிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய மீடியாக்கள் எல்லாமே சரி, ஒருத்தங்களை பற்றி ஒரு நியூஸ் வந்துட்டு அப்படின்னா வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் எல்லாத்துலேயுமே நமக்கு அவங்க தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி, தெரியாதவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் அதில் இருக்கக்கூடிய உண்மையா பொய்யா எதுவுமே தெரியாமல் எல்லாருக்கும் நம்ம ஃபார்வர்ட் பண்ணிடுறோம், எல்லாருக்கும் நம்ம பரப்பி விட்டுறோம். அந்த பாவத்தில் நம்மளும் பங்கு கொள்கிறோம். எவ்வளோ பேர் அவதூறான காரியங்களில் மாட்டிக்கிறாங்க. அவங்க என்ன சூழ்நிலையில் அப்படி இருக்காங்க அப்படிங்கிறதே தெரியல. நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரர் கடனில் இறந்து போயிட்டார். அந்த காரியத்தை உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய வாட்ஸ்அப்புக்கு எல்லாரும் பரப்பி விடுறாங்க. அவருடைய மனநிலை எவ்வளவு வேதனைப்பட்டு அவர் தற்கொலை செய்திருப்பார்.
அப்படிப்பட்ட காரியங்களில் நம்ம செய்யும்போது தான் நம்ம பாவத்திற்குள்ளாக அகப்படுறோம். நம்ம அந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தால் நம்ம என்ன செய்வோம்? அந்த ஒரு சூழ்நிலையை கர்த்தர் நமக்கு கொடுக்கல. அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள்லேருந்து நம்ம மீண்டு வந்திருக்கோம். அப்படிங்கிறத அவர்கள் மீது எப்படி நம்ம அன்பு செலுத்துகிறோமோ, நம் மீது எப்படி அன்பு செலுத்துகிறோமோ, அவர்கள் மீது எப்படி அன்பு செலுத்துகிறோமோ, இதே அன்பை நம்ம மாறி மாறி செலுத்தும் போது நித்திய ஜீவனை நாம் அடைந்து கொள்ள முடியும். எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த சமாரியன் மூலமாக நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பகுதி என்ன அப்படின்னா, அவன் எப்படி அன்பு செலுத்தி அவனுக்கு பிறனாக இருந்தவனுக்கு ஒரு அன்பை கொடுத்தானோ, அதே போல் நமக்கும் பிறனாக இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி, தெரியாதவங்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் ஒரு காரியங்களை துன்பப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க அப்படின்னா, இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த காரியம், நமக்கு பிறனாக இருக்கவனுக்கு நிச்சயமாக அன்பு செலுத்த வேண்டும், உதவி செய்ய வேண்டும். அப்படி நாம் செய்யும்போது நித்திய ஜீவனை அடைந்து கொள்ள முடியும். எனக்கு அன்பான தேவஜனமே, கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை, இந்த சமாரியன் மூலமாக நமக்கு கொடுத்த வார்த்தை அன்பு செலுத்தக்கூடிய வார்த்தை. அன்பு சகல பாவங்களையும் மூடும். ஒருத்தங்க மேலே அன்பு வச்சுட்டோம் அப்படின்னா எல்லா காரியங்களும் நம்ம சகிச்சுக்கிடுவோம். அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தீங்கு நினையாது. ஒருத்தங்களுக்கு துன்பப்படுத்தணும், கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் வரவே வராது. நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க தப்பே பண்ணாலும் சரி நம்ம ஏற்றுக்கிடுவோம். நமக்கு பிடிக்காதவங்க நல்லதே செஞ்சாலும் சரி அவங்கள விட்டு விலகிட்டே இருப்போம். அவங்கள ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம திட்டிகிட்டே இருப்போம். அன்பு தான் எல்லா காரியத்திற்கும் முன் உதாரணம். இயேசு கிறிஸ்துவானவர் நம்மீது வைத்த அன்பினால்தான் அவரை சிலுவையில் ஒப்பு கொடுத்து மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தார். நம்மீது வைத்த அன்பு, அவருக்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் பிறன்தான், நம்மீது அவர் அன்பு வைத்தார், நம்மை நித்திய ஜீவனுக்கு கொண்டு போக வேண்டும் என்று. அதனால்தான் இயேசு கிறிஸ்துவானவர் பரலோகத்தில் பிதாவினுடைய சமூகத்தில் வீற்றிருக்கிறார். அப்படிப்பட்ட நித்திய ஜீவனை நாம் அடைந்து கொள்ள பிறன் மீது நாம் அன்பு செலுத்த வேண்டும். ஜெபம் செய்வோமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்புள்ள தேவனை மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் அப்பா. இசப்பா, இந்த சமாரியன் மூலமாக நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தைகளுக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இச்சிறியரில் நீங்கள் யாருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி சிறியராய் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நாங்கள் செய்யக்கூடிய உதவியின் மூலம் உம்மை மகிமைப்படுத்த நீர் கிருபை கொடுக்கணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏஞ்சிலிருந்து இப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் நிமித்தம் ஆண்டவரே, மீது வைத்த அன்பின் நிமித்தம் நாங்கள் பிறன் மீது அன்பு செலுத்தி நித்திய ஜீவனை அடைந்து கொள்வோம் என்பதை கிறிஸ்துவுக்கு நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு அப்படிப்பட்ட ஞானத்தையும் தெளிந்த புத்தியையும் அறிவை நீர் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சமாரியன் ஓமையின் மூலமாக அந்த நியாயசாஸ்திரிக்கு நீர் வெளிப்படுத்தின காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தின தயவுக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவர், நாங்கள் பிறன் மீது அன்பு செலுத்தி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.